ஹாய், இன்றைக்கி நம்ம தைராய்டு கிளாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளோட த்ரோட்டில் இந்த இடத்துல ட்ரக்கியா இருக்கும். இந்த ட்ரக்கியாவோட மிடில் பார்ட்டில் தைராய்டு கிளாண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் 2 லோப்ஸ் இருக்குது. ரைட் அண்டு லெஃப்ட் லோப்னு 2 லோப் இருக்குது. சரிங்களா? இது பார்க்க பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் அட்டாச் ஆகியிருக்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி வரும், ஃப்ரண்ட்டில் அட்டாச் ஆகி வரும். பேக் சைடில் ஆனால் அட்டாச் ஆகியிருக்காது. இது அப்ராக்சிமேட்டாக 20 to 60 கிராம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். மேஜராக ஃபஸ்ட்டு வந்து இது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மேஜர் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதாவது வளர்ச்சியில் ரொம்ப பங்கு வகிக்குது. நம்மளோட செல் க்ரோத்தாக இருக்கும், போன் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே தைராய்டு ஹார்மோன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. செகண்டு வந்து நம்மளோட பசி ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதாவது அப்பிடைட், டைஜஷன், மெட்டபாலிசம் இதெல்லாமே இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. தேர்டு வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது ஹார்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. அதாவது ஹார்ட் ரேட்டு, நம்மளோட இதயம் அதிகமாக படப்படப்பாக துடிக்கிறது, கம்மியாக துடிக்கிறது, இது எல்லாமே வந்து அந்த பால்பிட்டேஷனில் இதை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஹார்மோன்ஸ் அதையும் ரெகுலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டெம்பரேச்சர், அதாவது நம்மளோட பாடி வந்து அதிகமாக வார்மாக இருக்கிறதோ இல்லை கூலாக இருக்கிறதோ, இந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் இவங்க தான். அப்படி பிஎம்ஆர், பாடி மெட்டபாலிக் ரேட், இதெல்லாமே இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இதெல்லாம் வந்து இவங்களோட ஃபங்க்ஷன்ஸு. அடுத்து தைராய்டு ஹார்மோன்ஸ், அதாவது தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஹார்மோன்ஸ் எப்படி சுரக்குது, அது எதுலேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட பிரெயினில் பிட்யூட்டரி கிளாண்டுன்ற ஒரு மாஸ்டர் கிளாண்ட் இருக்காங்க. அவங்க தான் வந்து டிஎஸ்ஹெச்ன்ற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த டிஎஸ்ஹெச் தான் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறவங்க. இந்த டிஎஸ்ஹெச் என்ன பண்ணும், இங்கேருந்து தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும். தூண்டி விட்டதுன்னா தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஃபாலிகுலர் செல்ஸ்னு ஒரு செல் இருக்குது. அந்த செல்ஸ் வந்து T3 T4ன்ற நம்மளோட ஹார்மோன்ஸை சுரக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்கிறாங்க. அதாவது T3 T4 கம்மியாக சுரந்ததுன்னா அது ஹைப்போதைராய்டிசமும், ஒருவேளை T3 T4 அதிகமாக சுரந்ததுன்னா அது ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ.